வெல்கம் ஆல் டு சரிதா சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் அவல் தோசையும் கூடவே தேங்காய் சட்னியும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன். இந்த ரவையை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். நான் வந்து 200 கிராம் ரவை எடுத்திருக்கேன். இப்போது இந்த ரவை முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நம்ம நல்லா கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அதே மாதிரி நான் ஒரு கப் அவல் எடுத்திருக்கேன். எந்த கப்பில் ரவை எடுத்தனோ அதே கப்பில் அவல் எடுத்திருக்கேன். இதையும் ஒரு பவுலில் மாற்றிட்டு ஒரு 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு இந்த அவல் முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு இதுவும் ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். ரெண்டுமே ஊறட்டும். இப்போது அது வரைக்கும் நம்ம தேங்காய் சட்னி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு மூடி தேங்காய் துருவல், நல்லா பெரிய மூடி தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். இப்போது அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து நான் பொட்டுக்கடலை கம்மியாக தான் எடுத்துருக்கேன். எப்பயுமே தேங்காய் நமக்கு அதிகமாக இருக்கணும், பொட்டுக்கடலை நமக்கு கம்மியாக தான் இருக்கணும். அப்போ தான் நமக்கு தேங்காய் சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கூடவே 4-5 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன். இப்போது 2 பல்லு பூண்டு. இப்போது இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லை. பாருங்கள், இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போது இந்த சட்னிக்கு நம்ம ஒரு தாளிப்பு போட்டுடலாம். இப்போது ஒரு தாளிப்பு கரண்டி நான் அடுப்பில் வச்சுருக்கேன். நல்லா காஞ்சதுமே 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கிறேன். பார்த்திங்கன்னா கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சதும் 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு காஞ்ச மிளகாய் 2 கிள்ளி சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை. இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போது இந்த தாளிப்பை நம்ம சட்னியில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக நமக்கு தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ரவையும் அவலும் நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போது இதை ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். நல்ல மாவு பதத்துக்கு, தோசை மாவு பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கூடவே 1/2 கப் தயிர் சேர்த்துக்கிறேன். இந்த தயிர் வந்து 100 கிராம். பார்த்திங்கன்னா நம்ம தயிர், அவலும், ரவை 3மே அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது கூட 3 ஸ்பூன் நான் வந்து பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன். பச்சரிசி மாவு சேர்த்தோம்னா கொஞ்சம் நமக்கு தோசை ஒட்டாமல் வரும். இப்போது தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுக்கலாம். நல்லா இதை தோசை மாவு பதத்துக்கு கலந்து விட்டுக்குவோம். அவ்வளோதாங்க, நல்லா கலந்தாச்சு. இப்போது தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இப்போது ஒரு தோசைக்கல் அடுப்பு வச்சு கல் நல்லா காஞ்சதுமே ஒரு கரண்டி மாவு எடுத்து கொஞ்சம் சின்ன சைஸாகவே நம்ம ஊற்றிக்கலாம். இந்த தோசை அரிசி மாவு தோசைங்களை விட இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அரிசி உளுந்து சேர்த்து அரைக்கிற மாவை விட இந்த தோசை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது மேலே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். நமக்கு 2 பக்கமும் நல்லா வெந்துடுச்சு, எடுத்துக்கலாம். இப்போது இன்னொரு தோசை ஊற்றிக்கலாம். பார்த்திங்கன்னா இதையும் ஊற்றிட்டு நமக்கு தேவையான எண்ணெய் மேலே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போது திருப்பி விட்டு பார்த்திங்கன்னா அந்த தோசையும் நல்லா வெந்துடுச்சு, எடுத்துக்கலாம். நம்ம இதே மாதிரி இருக்கிற தோசையெல்லாம் ஊற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக அவல் தோசை நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.